ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க வந்து இந்த ஃப்ரீசி டாஸ்கில் உள்ளே வரும்போது அவங்களுக்கு மட்டும் 24 ஹார்ஸ் வந்து உள்ளே இருக்கிறதுக்கான அந்த ஒரு பாஸ் மாதிரி கிடைக்கும். ஸோ வந்து அவங்க 24 ஹார்ஸ் வந்து உள்ளே இருக்கும்போது நிறைய விஷயங்கள் எல்லாருக்கூடயும் நல்லாவே பேசுவாங்க. விக்கல்ஸ் விக்ரம் ஆகட்டும், இல்லை நம்ம கம்ருதீன் ஆகட்டும், எல்லாருக்கிட்டையுமே நல்லா பேசுவாங்க. ஈவன் கம்ருதீனுக்கும் விஜய் பார்வதிக்கும் ஒரு விஷயம் வந்து சீக்ரெட்டாக நடந்தது, அந்த நாய் குலைக்கிற மேட்டர். அது என்னன்னு நமக்கு தெரிய வேணாம். அது அவங்களுடைய பர்சனல். ஆனா, அதுக்கப்புறமேலு அவங்க வெளியில வந்து காலையில உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. ஈவன் பார்வதி கூட அம்மா உள்ள வரதுக்கு முன்னாடி பயந்துட்டு இருந்தாங்க. அவங்க என்ன நினைக்க போறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. இத ஒரு வேளை தப்பா எடுத்திருப்பாங்களோ, அந்த மாரி நெறைய புலம்பிட்டு இருந்தாங்க. ஆனா, அ பார்வதியோட அம்மா வந்து எல்லாரோட அந்த ஒரு எண்ணத்துக்கும் நேர்மாறா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத அவங்க பெருசா எடுத்துக்கவே கிடையாது. பிகாஸ் 70 இயர்ஸ் அவங்களுக்கு ஆகுது. அவங்க லைஃப்ல நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்துருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அது வந்து இப்போ இருக்கிற அந்த அ இப்ப இருக்கிற அந்த ஜென்ரேஷன், அந்த ரிலேஷன்ஷிப்ப அவங்க புரிஞ்சுக்கிறது, அதோட பேச்சப் ஆக ட்ரை பண்றதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப அப்படியே இதா இட்ஸ் ஃபீல் லைக் கூஸ் பம்ப் மாரி இருக்கு. ஏன்னா, அ எல்லா பீப்பிளும் இப்ப இருக்கிற பீப்பிள்ஸோட பேரண்ட்ஸே யாருமே லவ்வே அக்செப்ட் பண்ணிக்காத நிலைமையில, அவங்க ஏதோ சம்திங் பண்ணியிருக்காங்க. தப்பா கூட இருக்கலாம் மேபி அது. ஆனா, அத வந்து பெருசா எடுத்துக்கல. பார்வதியோட மதர் வந்து அத பெருசாவே எடுத்துக்கல. இல்லடா நீ உள்ள வந்தது இதுக்காக கிடையாது. அத பொறுமையா சொல்றாங்கங்க. நீ நீ பண்ணுனது தப்பு, தப்பு இல்ல அப்படிங்கிறதெல்லாம் 2வது விஷயம். ஆனா, நீ உள்ள இதுக்காக வரலடா. நீ ஜெயிக்க வந்த. நீ கேம தனியா விளையாடுற. உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, தன் பொண்ணுகிட்ட எவ்ளோ ஒரு ஸ்போர்ட்டிவா நெறைய விஷயங்கள சொன்னாங்க தெரியுமா? இப்போ ஒரு குழந்தை நம்ம தப்பு பண்ணிட்டா கூட சின்ன குழந்தைய என்ன பண்ணுவோம்? அடிப்போம், மிரட்டுவோம். ஆனா, அவங்க அது கூட கிடையாது. இது எவ்வளோ பெரிய ஒரு ரியாலிட்டி ஷோ, ஒரு பப்ளிக் ஷோ லைவ்ல போயிட்டுருக்கு. அப்படின்னு தன் குடும்பத்துக்கு ஏதாவது அவமானம் வந்துருமா? அந்த மாரிலாம் எதுவுமே நினைக்கல. கிடையாதுடா கண்ணா, நீ வந்து உன்னுடைய கேம விட்டுறாத. நீ கேம ஒரு பாயிண்ட்ல லூஸ் பண்ணிருவ அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வார்ன் பண்ணிட்டு போறாங்க. பார்வதியோட அம்மா அப்பயே வார்ன் பண்ணியிருக்காங்க அவங்கள. "நீ கேம லூஸ் பண்ணிடுவடா கண்ணா, கேம நீ தனியா விளையாடு." கம்ருதீன் கிட்ட அவங்க என்னதான் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசினாலும், அவங்க தம் பொண்ணு பக்கம் தான் பேசுனாங்க. அதுக்கப்புறமேலு அம்மாவும் பொண்ணும் மத்த கண்டஸ்டன்ட்ஸ பத்தி காசிப்ஸ் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறமேலு இன்னொரு விஷயம் அதில என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதில வந்து தான் ஒரு ட்விஸ்ட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்வதியோட அம்மா வெளியில போகும்போது, இந்த "துணிவு சக்தி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாரதியாரோட பாட்ட பாடிட்டு போவாங்கல்ல. அத உண்மையிலேயே திவ்யா கணேஷும், அரோராவும் கிண்டல் பண்ணுனது ஸ்டார்ட் மியூசிக்ல எனக்கே பார்க்கறதுக்கு ரொம்ப எம்பாரஸிங்கா இருந்தது. ஏங்க, விஜய் பார்வதிய பத்தி நீங்க 1000 பேசுங்க, நெகட்டிவா பேசுங்க, ஏதாவது ஃபன் பண்ணுங்க, பிரச்சனை கிடையாதுங்க. அவங்களுக்கு 70 இயர்ஸ் ஆகுது. நீங்க ஃபன் பண்றதுக்கு அந்த லேடி தான் உங்களுக்கு கிடைச்சாங்களா? உங்களுக்கே உண்மையிலே அசிங்கமா இல்ல? ஏன்னா, உங்களுக்கும் பேரண்ட்ஸ் இருக்காங்க. உங்க வீட்லயும் ஏஜ்டு பீப்பிள்ஸ் இருப்பாங்க. அவ்வளோ ஒரு பப்ளிக் ஷோல அ தன் பொண்ணுக்கு அவங்க ஒரு என்த்துவா ஒரு விஷயம் பேசுறாங்க. இந்த மாரி தானே உங்களுக்கும் உங்க பேரண்ட்ஸ் பேசியிருப்பாங்க. திவ்யா கணேஷ் கார் வின் பண்ணோனே, எங்க அப்பாக்கு டைட்டில் வின் பண்ணோனே என்ன நெனச்சீங்க? நீங்களே சொல்லியிருந்தீங்க. அப்பாக்கு கார் வாங்கி குடுக்கணும், பிராண்டட் கார் வாங்கி குடுக்கணும்னு எனக்கு ஆசை அப்படின்னு சொல்லியிருந்தீங்கல்ல. ஸோ அத யாராவது கிண்டல் பண்ணுனா, அ ஐ அப்பா செ அப்பா அ செ இதா இருக்காங்க, ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க. அந்த மாரி உங்கள கிண்டல் பண்ணா உங்களுக்கு என்ன ஆகும்? ஸோ கொஞ்சமாவது மெச்சூர்டா நடந்துக்கோங்க. மெச்சூரிட்டிய பத்திலாம் நீங்க பேசக்கூடாது. பார்வதிக்கு மெச்சூரிட்டியே கிடையாது. அ ரொம்ப அரகன்ட்டு, ரக்கடு அந்த மாரிலாம் அது ஓகே. ரகடா இருந்துக்கலாம். அது அவங்க பிஹேவியர். ஆனா தெரிஞ்சே ஒரு விஷயத்த கிண்டல் பண்றது, ஃபன் பண்றது இதெல்லாம் சீம்ஸ் டு பி ஸ்டூபிடிட்டியோட உச்சம் அதெல்லாம். அந்த தான் ஸ்டார்ட் மியூசிக்ல நம்ம திவ்யா கணேஷ் வந்து பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்பவும் கேவலமா இருந்தது. இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கமருதீன் வந்து ஹார்ட் டச்சிங்கா ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. அப்ப என்ன சொல்லியிருப்பாரு அப்டின்னா, கம்ருதீனும் அ ஒண்ணும் சும்மா கிடையாது. எல்லாமே ஆரம்பத்துலருந்து நம்ம என்ன நெனச்சுட்டு இருப்போம், விஜய் பார்வதி தான் ரக்கடு. அதுதான் எல்லாம் சவுண்டா பேசும். என்னமோ அது கம்ருதீன புடிச்சிட்டு இருக்கு அந்த மாரி சொல்லலாம். ஆனா அந்த வைப் வித் பாருல கம்ருதீன் பேசுறத பார்த்து உண்மையிலே எல்லாருமே ஷாக் ஆயிருப்பாங்க. ஏன்னா, அதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கம்ருதீன் ஆரம்பத்துல பார்வதிய நோட் பண்றதுலருந்து ஸ்டில் நவ் வரைக்கும் பார்வதி எங்கெங்க தப்பு பண்ணியிருக்கா அப்படிங்கிறத கம்ருதீன் நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறாருங்க. இதுதான் ஆச்சரியத்தோட உச்சமே. ஏன்னா, அ கம்ருதீனுக்கு எதுவுமே தெரியாது. கேம் ப்ளே பண்ண தெரியாது. ஸ்ட்ராட்டஜி தெரியாது. எப்படி ப்ளே பண்ண போறாரோ, ஜெயிக்க போறாரோ அப்படின்னு சொல்லிட்டு
நான் கமருதீன் ஃபேன்ஸ் புலம்பிட்டு இருந்தா, பார்வதி எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணியிருக்குதுங்கிற முதற்கொண்டு கமருதீன் நோட் பண்ணிட்டு வந்திருக்கிறாரு. என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட்ல கமருதீன் வந்து விஜய் பாரு நீ வந்து என்ன பண்ணியிருந்திருக்கணும், சபரி உன்னை கிக் பண்ணனால, அத நீ வந்து ஸ்போர்ட்டிவா எடுத்த பாத்தியா? அதுதான் பெரிய தப்பு. ஏன்னா, சாண்ட்ரா ட்ராமா பண்ண மாதிரி அதுல ஒரு 50% பண்ணியிருந்தா கூட, இன்னைக்கு நீ சபரிக்கு ரெட் கார்ட் வாங்கி வெளியில அனுப்பிச்சிருக்கலாம். இன்னைக்கு அவன் ரன்னர் அப்பா வந்திருக்க முடியாது. நீ அத ஸ்போர்ட்டிவா எடுத்த ஒரே காரணத்தினால தான், இன்னைக்கு அவன் வந்து ரன்னர் அப் ஆயி நம்மள பத்தியே பேசுற அளவுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருப்பாரு. ஆமாடா கரெக்ட்டு தான். ஆனா 6 சீசனா நான் பிக் பாஸ கரைச்சு குடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து நம்ம சாண்ட்ராவ லைட்டா சீண்டி பார்த்துருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அமித்தோட ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அந்த ஃபேமிலி டாஸ்க்ல உள்ள வந்தப்ப சாண்ட்ராவ பத்தி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, சேச்சி சாதாரண ஆள் கிடையாது. பிக் பாஸோட மொத்த மலையாளம், ஹிந்தி பிக் பாஸ் முதற்கொண்டு எல்லாத்தையும் கரைச்சு குடிச்சிட்டு வந்திருக்கிறாங்க. சேச்சியோட நடிப்பெல்லாம் சாதாரணமா இருக்காது. வேற லெவல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து சொல்லிட்டு போவாங்க. அதே மாதிரி தான் இப்ப நம்ம சா சாண்ட்ரா சொன்னது வந்து ஐ மீன் அமித்தோட ஒய்ஃப் சொன்னது வந்து நம்ம விஜய் பார்வதி வந்து சொல்லியிருப்பாங்க. ஏன்டா வந்து இப்படி பண்ணுன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிலடா. நான் மொத்த பிக் பாஸையும் கரைச்சு குடிக்கலையே! அதனால தான் தப்ப விட்டுட்டேன்டா. ஆனா உண்மையிலேயே நான் அந்த விஷயத்த ஸ்போர்ட்டிவா தான்டா எடுத்துக்கிட்டேன். இட்ஸ் அ கேம். வேற எப்படி இருக்கும்? எனக்கு பெயினா இருந்தது. வலிச்சுச்சு. 1 வீக் எனக்கு வலிச்சுச்சுடா. ஆனா நான் அத ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கிட்டேன். மத்த கேம் அப்பயும் எல்லாரும் என் மேல வந்து மொத்த கண்டஸ்டன்ட்ஸும் விழுந்தப்ப கூட நான் எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா தான்டா எடுத்துக்கிட்டேன். ஆனா எனக்குன்னு வரும்போது எல்லாரும் ஒரு பிளேன் எனக்கு ரிவீட் அடிச்சாங்க பாத்தியா? சபரி, விக்கல்ஸ் விக்ரமா இருக்கட்டும். விக்கல்ஸ் விக்ரம்லாம் என்ன அப்போ ஒரு சான்ஸ்டா. நான் அந்த எபிசோட பார்த்தப்ப என்ன ஃபீல் பண்ணேன்னா, யாரும் கார விட்டு இறங்கிறாதீங்க. பார்க்கலாம் யாரு தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு, அரோரா, திவ்யா அப்புறம் சுபி யாருமே விட்றாதீங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விக்கல்ஸ் விக்ரம்லாம் போவான். விக்கல்ஸ் விக்ரம் அப்படிங்கிறவலாம் என்ன சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூல விக்கல்ஸ் விக்ரம் எனக்கு மட்டும் கமருதீன் இப்போ கையில கிடைச்சான்னு வச்சுக்கோங்க, அவன் தலைய திருகி போட்டுருவேன். ஏன்னா, அவன்லாம் ஒரு ஆளே கிடையாது. அந்த எவிக்ஷன் அப்போ என்ன ஒரு மோசமா அது சாண்ட்ராக்கு சப்போர்ட் பண்ணி ஏன்னா, அ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருப்போம். விக்கல்ஸ் விக்ரம் வந்து சாண்ட்ராவோட மினி வெர்ஷன். ஏன்னா, அவங்கள மாரியே ரெப்ளிகா பண்ணுவாங்க. அதனால பார்க்குறதுக்கே ரொம்பவும் ஒரு ட்ரா ட்ரா ட்ராமா குயின் மாரி இருக்கும். இவர் அது ட்ராமால வந்து மினி கிங் மாரி ஆக்ட் பண்ணியிருப்பாரு. அப்புறம் பார்வதி என்கிட்ட நெறைய விஷயங்கள் வந்து அவளுடைய விஷயங்கள எடிட் பண்ணி இப்போ எடுத்துற சொன்னா. டெலீட் பண்ணி எடுத்துற சொன்னா. நானும் இட்ஸ் ஓகே அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படிங்கிற மாரி சொன்னேன். அப்படியே ஓவரா லெத்தாஜிக்கா இன்டர்வியூ குடுத்துருப்பாரு பாருங்க.